மோன், இந்த பைக்கை ரொம்ப நேரமா உதைக்கிற ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. மோன் மோன், ஏய் மோன். என்ன பார்த்து ஏன் இப்படி பயந்து ஓடுறான்? டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி ஓடி வர? வேளாண்குள்ள அங்க ஆளுங்க இன்னைக்கு ராத்திரி ஆனமலை ரோட்டில ஸ்பிரிட் கட்டின்னு போறாங்களா. ஒன்றா சேனல்ல நம்ம கடக்கத்தை வந்து தண்ணி அடிக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய், இறங்கடா கீழே. டேய், வாங்கடா. இறங்குடா. டேய், இறங்கடா. எல்லாம் பின்னாடி போங்கடா. போங்க. ஜீவா, நல்லா ஊத்துறா. இப்ப எரிய போற தீயில வேலாதம் பிள்ளையோட கனவு ஒட்டு மொத்தமா சாம்பலாயிரணும். ஊத்து. சீக்கிரம் வந்துருங்க. யாருகிட்ட மோதுறாங்க? வெடிகுண்டு ஃபேக்டரிக்கே வெடி வைக்கிறானா? ஒரு காசா 2 காசா? 1 கோடி ரூபா சரக்கு நெருப்பு வச்சிருக்கான். டேய், நான் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்படலடா. பணம் போச்சுன்னா என் மரியாதை எல்லாம் கை வச்சிருக்கான். அவன் தலையோட வந்திருக்கானா? நீங்க எப்படா அவனுக்கு தெரிஞ்சது? ஆக இங்க வேலாயுதம் பிள்ளை போடுற சோத்தை தின்னுட்டு அங்க போய் எவனோ ஏப்ப விட்டுருக்கான். அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்லுங்க நாய்களா. ஐயா, செத்து போன தியாகி பொன்ராசுக்கு சித்தப்பாவனுங்க. லாரிக்கு தீ வச்ச ஜீவா பொன்ராசுக்கு தம்பி முறையாகுதுங்க. அதனால பொன்ராசை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாதுங்க ஐயா. ஆஹா, இப்ப எங்க அவன்? ஐயா, கூட்டு சொல்லிருக்கீங்க. டேய், என்னடா இப்படி அடிச்சிருக்கீங்க? என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா? பணத்துக்காக புரோக்கர் வேலை பார்க்கறவன் தானா? இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எந்த பழிப்பாவத்துக்கு அஞ்சாதவன்னு என்ன தப்பு கணக்கு போட்டுட்டீங்களா? போதும் பொன்ராஜ். டேய், அவனை விட்டுருங்கடா. பொன்ராஜை பத்தி எனக்கு தெரியும்டா. பொன்ராஜ்,